இந்த ஆகஸ்ட் எப்பொழுதும் வருஷம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தாய்ப்பால் வார விழா. அந்த தாய்ப்பால் வார விழா நம்மளோட சென்ட்ரல் லெவலில் இப்போ நம்ம ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். அதுக்கு தான் எல்லாரையும் வர சொன்னோம். இங்கே வந்து நீங்கள் குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் இருக்கீங்க, அப்புறம் 2 வயசு வரைக்கும் குழந்தை உள்ளவங்களும் இருக்கீங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்களும் இருக்கீங்க. நீங்கள் அவசியமாக தெரிஞ்சாலும் தாய்ப்பால் மட்டும்தான் 6 குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வேற எந்த ஒரு தண்ணியோ எந்த ஒரு கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் மட்டும் போதுமானது. தாய்ப்பால் எல்லாம் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தோடனே ஒரு 3 நாளைக்கு சீம்பால் இருக்கும். அந்த சீம்பால் கண்டிப்பாக அவசியமாக கொடுக்கணும். மெயினாக அந்த கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க, அவங்க நம்ம நல்லா தெரிஞ்சோம் அப்படின்னா அந்த 3 நாளைக்கு அவங்க சுரக்கிற சீம்பால் வந்து நம்ம குழந்தை அதுக்கப்புறம் வளர அந்த குழந்தைக்கு அவ்வளோ நோய் எதிர்ப்பு நம்ம கொடுக்கணும். எந்த ஒரு ஜுரம், சளி, வயிற்றால போகிறது இந்த மாதிரி எது நடந்தாலும் அந்த சீம்பால் நம்ம சாப்பிட அந்த சீம்பால் கொடுக்கணும்னா அந்த சீம்பாலில் அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதுவே அந்த குழந்தைக்கு வர நோயை எதிர்க்கிற சக்தி இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிறந்த 6 மணி நேரத்தில் ஒரு நேரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்கணும். தாய்ப்பால் தான் கொடுக்கணும், வேறு குட்டிப்பால் இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. தாய்ப்பால்லாம் நினைக்காதீங்க, கொடுக்கலாம் சாப்பிடும் ஊரும் அதுதான் கொடுக்கணும். கண்டிப்பாக அது கொடுக்கறதுனா கொடுத்துருப்பான். எப்படி ஒரு குழந்தை பிறந்தோன்னா அந்த தாய்க்கு கண்டிப்பாக அந்த தாய்ப்பால் ஊரும் அதை தான் கொடுக்கணும். நம்ம அழகு போயிடும்னு சில பேர் நினச்சிட்டுலாம் கொடுக்காம இருக்காங்க, அதெல்லாம் கொடுக்காம இருக்கக்கூடாது. இப்போ சாதாரண குட்டிப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா குண்டா தெரியும். ஆனால் நம்ம குழந்தை வந்து அவ்வளோ ஒரு பருமன் சாதாரண மீடியமான ஒரு எடையை விட கூடுதலாக நல்லா குண்டா தெரியும், கொடுகொடுன்னு தெரியும் நினைப்போம். அது நம்ம முக்கியம் இல்லை, கொடுகொடுன்னு இருக்கிறது முக்கியம் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆஸ்பத்திரி போகாமல் ஒரு ஜுரம் சளி வராமல் எந்த ஒரு நோயும் இல்லாமல் வராமல் இருக்கிறது நம்ம குழந்தைக்கு முக்கியம். அந்த குழந்தை தான் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த குட்டிப்பால் அடிக்கடி உடம்பு சரியாக போயிடும். அதனால 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 6 மாதம் தம்பி இருப்பா 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டும் பத்தாது, தாய்ப்பாலோட நம்ம துணை உணவும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ வந்து இந்த ஒரு வாரம் தாய்ப்பாலோட அவசியத்தை பற்றி தான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால மார்பக புற்றுநோய் கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸே கிடையாது, அது தடுக்கும். அதுக்காக தான் தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தை உருவாகிறதுக்கான இடைவெளி அதிகமாக இருக்கும். அது உடனே கருத்தரிக்கிறதுக்கான சான்ஸ் வராது. அதனால தாய்ப்பால் அதுக்காகவும் அதிகமாக கொடுக்கணும். தாய்க்கும் அதனால ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. அதனால தாய்ப்பால் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த தாய்ப்பால் கொடுக்கணும்னா இப்போ நம்ம குட்டிப்பால் கொடுக்கணும்னா அதுக்கான செலவு பண்ணுவோம். அதெல்லாம் வேஸ்ட் செலவு. அதை விட்டு அந்த தாய்மார்களுக்கு வந்து அந்த சத்தான காய்கறி, பழம், கீரை, மீன், இந்த இறைச்சி அதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு அதிகமாக பால் சுரக்கும். அந்த பாலை இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக தாய்ப்பால் தான் கொடுக்கணும், வேற எந்த குட்டிப்பாலும் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி நீங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கணும், ஆரோக்கியோட வாழணும்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிக்கிறேன்.